டிவிக்கு. எங்க ஓட்டு ரெட்டையிலுக்கு தான் நான் சொல்லிட்டேன். ரெட்டலிக்கு. ரெட்டால என் ஓட்டு திமுக தான். பாட்டாளி கட்சிக்கு தான் போடும். நான் ரெட்டையிலுக்கு தான் போடுவேன். பாட்டாளி மக்களுக்கு. டிவிக்கு போடலான்னு இருக்கேன். டிவிக்கு தான். ஸ்டாலின் தான் போடுவேன். ரெட்டையில விஜய்க்கு தான். டிவிக்கு. நாங்க விஜய்க்கு தான் போடுவோம். நாம தான் நாங்க எங்க ஆதரவு அப்புறம் ரெட்டால போடுவோம். நாங்க எங்க வீட்டுக்கு ரெட்டால. விஜய் அண்ணாக்கு தான். ஸ்டாலின் தான். டிவி கேக்குதா? எனக்கு விஜய் தான் போடுவேன். விஜய்க்கு தான். டிவிக்கே தான். டிஎம்கே. சூரியனுக்கு தளபதி தான். விஜய் தான். இவர் தளபதி விஜய்க்கு போடுவோம். இவர் என்ன பண்றாரு பார்க்கலாம். தளபதி டிவிகா. திமுக சார். திமுக. ரெட்டலிக்கு. இப்போ டிவிக்கு தான் போட போறேன். நான் இப்போ ஆதரவு ரெட்டில் கட்சி தான் இல்லாட்டி விஜய்க்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் சிஎம் இப்படி இந்த அளவுக்கு பண்றாருன்னு அதை வச்சு அவர் ஒரு ஓட்டு டிஎம் தான். விஜய். நாங்க எப்பவும் ஏடிஎம்கே தான். விஜய்க்கு. விஜய் தான். நாங்க ரெட்டாலிக்கு தான் போடுவோம். எங்க ஓட்டு பாமக தான். ஓட்டு விஜய் தான்ப்பா இந்த வாட்டி. எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் கொடுத்து கலைஞர் தான் கொடுத்துருக்காங்க. கலைஞர் ஓடும். நம்ம டிவிக்கு நம்ம எப்பவுமே விஜய் இதுதான் டிவிக்கு தான் போட போறோம். நம்ம இந்த வாட்டி மாற்றம். ரெட்டலை கட்சித்துல விஜய் தான். யாரும் விஜய் தான் போட ஆகட்டும். விஜய். விஜய்னா இங்க ரெட்டாலிக்கு தான். எங்க அப்பா கட்சியில இருக்கிற ரெட்டால தான். டிவிக்கு. விஜய்க்கு. ஏடிஎம்க்கு தான். எம்ஜிஆர் கட்சி. ஸ்டாலின் பாஜக இருக்காரு. கூட்டணியில் இருக்காங்க. விஜய்க்கு. விஜய் தான். விஜய் தான் போடுவேன். விஜய்க்கு. எங்க விஜய் கேப்பா. விஜய்க்கு தான் போடுவோம். டிவிக்கு. வேலை வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் சொல்லியிருக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லையே. மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறது. வேற ஒன்றும் ஆசைப்படல. அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க நான் இந்த ஆசையில. எல்லா பிள்ளைங்களுக்கும் வேலை கிடைக்கணும். நிரந்தரமா இருக்கணும். அவங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அவர் தான் கவர்மெண்ட் ஊருக்கெல்லாம் கொஞ்சம் சம்பளம் ஏற்றுவாங்க. வீட்டில் இவங்கெல்லாம் ஏற்ற மாட்டாங்க. இப்போ எங்களோட போய் இப்போ பின்ச்சின் ஏற்றிக்கிறாங்க. நான் திமுக தான் ஓட்டு போடுவேன். அவர் வருங்காலத்துக்கு வசதியெல்லாம் செய்து தரோன்றாரு. அந்த வன்னியர் இனம் பின்தங்கி இருக்கிறோம். அந்த இனத்தை முன்னேற்றத்துக்காக பாடுபடுறாரு. அதுக்காக தான் ஆட்சி இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு சில இது தொடர்ந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எல்லாம் அடிக்கிறாங்க பாரு. அவங்களுக்கு எல்லாம் ஓட்டே போட மாட்டேன். எவ்வளவு ஜனம் சாவுறாங்க. அதெல்லாம் நியாயமா கேக்குறாங்க. அவர் இது வரைக்கும் அவங்கள உட்கார வைக்கல. உட்கார வச்சு பார்த்தா அவங்களுக்கு வித்தியாசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு. கலைஞர்ல இருந்து நான் அப்படியே எங்க அம்மா பிரிக்கல எங்க அப்பா பிரிக்கல சுண்டகை பிடிச்சிட்டு போனது எனக்கு அப்போ பிடிச்சிக்கும் போது அவங்க காமிச்ச சின்னத்தினால நான் சூரியன் தான் ஓட்டு போடுவேன். நாங்க கிளை செயலாளர் தலைவர் இருக்கிறோம். அதெல்லாம் எங்க கட்சி பாது ரெட்டால கட்சிக்காரு. நாங்க பேசக்கூடாது. நம்மங்கெல்லாம் வாயை தந்து பேச மாட்டேன். என் கட்சி தலைவருக்கு நாங்க எடப்பாடிக்கு தான் நாங்க போட போறோம். ஜெயிக்க வைக்க போறோம். எங்க தெருலயே 1500 ஓடு வாங்கி கொடுக்கும். எங்களுக்கு டிகிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். போடுவேன். நான் அதுக்கு தான் போடுவேன். எதனால ஆதிலேருந்தே பிறந்ததுலேருந்து அவர் தான் போடுங்க. ஓட்டு போடுறதுல அதுதான் போடுறோம் பார்த்தாங்க. அதனால காரணம் எல்லாம் கிடையாது. அப்படிலாம் மாதிரியா ஆட்சி மாறணும்னா யாருக்கு வேணாலும் நம்ம இஷ்டம் தான். அதனால கிடையாது. மாத்தி போடணும்னா மாத்தி போட்டு தான் ஆகணும். நம்ம ஓட்டு முதலமைச்சர் எவ்வளவு சேர்ந்துக்கிறாரு மக்களுக்காக. அவருக்கு போட வேற யாருக்கு? அது அந்த நேரம் தான் தெரியும். இப்ப சொல்ல தெரியாது. யாருக்குன்னு போடுறது நான் ஒன்னும் புரியலையே. ஒன்னும் டிசைட் பண்ணலையே. யாருக்கும் போடுறது அன்னைக்கு தான் தெரியும். போடுற அன்னைக்கு தான் தெரியும் யாருக்கு போடணும்னு. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மோடி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம ஸ்டேட்ல கொஞ்சம் இது இருந்தால் நல்லா ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு மூவ் ஆகும். எந்த ஆப்ஷன் இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும் விஜய்னா. விஜய் அண்ணா எங்களுக்கு பிடிக்கும். எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே.